அருமையானவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினால் 5ஆம் நாள் நோன்பு வைத்த நிலையில் லுஹர் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று தராவீஹ் தொழுகையில் ஓதப்பட்ட சூரா அல் மாயிதா அத்தியாயத்தின் 28 முதல் 30 வரையிலான வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், லஇம்பஸத்த இலைய யதக லிதக்துலனி மா அன பிபாஸிதி யதிய இலைக லிஅக்துலக் இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். லஇம்பஸத்த இலைய யதக லிதக்துலனி, நீ என்னை வெட்டுவதற்காக என்னை நோக்கி உன்னுடைய கையை நீட்டுவாயானால், மா அன பிபாஸிதி யதிய இலைக லிஅக்துலக், நான் உன்னை வெட்டுவதற்காக என் கையை உன்னளவில் நீட்ட மாட்டேன். இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், ஏனென்றால் நான் நிச்சயமாக இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற அல்லாஹை பயப்படுகிறேன், அஞ்சுகிறேன் என்றும் கூறினார். இன்னி உரீது அன் தபூஅ பி இஸ்மி வ இஸ்மிக், என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்துடன் நீ சுமந்து கொண்டு வருவதையே நிச்சயமாக நான் விரும்புகிறேன். ஃபதகூன மின் அஸ்ஹாபின் நார், அப்பொழுது நீ நரகவாசிகளில் ஒருவனாகி விடுவாய். வதாலிக ஜஸாவுல் ஸாலிமீன், இதுதான் அநியாயக்காரர்களின் கூலியாகும் என்றும் கூறினார். ஃபதவ்வஅத் லஹு நஃப்ஸுஹு கத்ல அஹீஹி, இதற்கு பிறகும் அவருடைய மனம் தம் சகோதரரை கொன்றுவிடுமாறு தூண்டியது. ஃபகதலஹு, ஆகவே அவர் தன்னுடைய சகோதரனை கொன்றுவிட்டார். ஃபஅஸ்பஹ மினல் ஹாசிரீன், அதனால் அவர் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவராக ஆகிவிட்டார் என்பதாக அல் மாயிதாவினுடைய 28-30 வசனங்களில் அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய 2 மகன்களினுடைய ஹாபில் காபில் அவர்களுடைய வரலாற்று நடைபெற்ற நிகழ்வை காட்சிப்படுத்துகின்றார். இந்த உலகத்தில் நடைபெற்ற முதல் கொலை குற்றமும் முதல் உயிர் இழப்பும் இதுதான். ஹாபில் காபிலுடைய அந்த வரலாற்றில் என்ன நடந்தது என்பதை மிக சுருக்கமாக நாம் பார்ப்போமானால், ஹாபில் காபில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள். காபில் பிறக்கிற போது அவரோடு ஒரு பெண் பிறந்திருக்கிறார். காபில் பிறக்கிற போது அவரோடு அந்த சூழலில் ஒரு பெண் பிறந்திருக்கிறார். இப்பொழுது ஹாபில் காபில் இருவரும் வளர்ந்து வருகிற அந்த நேரம் அவர்களுக்கு நிக்கா செய்து கொடுக்க வேண்டும் என்று நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தந்தை முடிவு செய்கிற போது, அல்லாஹ்வினுடைய கட்டளையின்படி நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாபில் அவரோடு பிறந்திருக்கக்கூடிய அந்த பெண்ணை நிக்கா செய்யக்கூடாது. அதற்கு அடுத்த சூழலில் பிறந்திருக்கிற காபிலோடு எந்த பெண் பிறந்தாரோ அவரை நிக்கா செய்ய வேண்டும். இரண்டாவதாக பிறந்திருக்கிற அந்த காபில் இருக்கிறாரே, அவர் ஹாபிலோடு பிறந்திருக்கிற அந்த பெண்ணை நிக்கா செய்ய வேண்டும். இது இறைவனின் நியதி சொல்லப்பட்டது. ஆனால் அதை ஹாபில் ஏற்றுக்கொண்டார், காபிலால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. விட்டு கொடுக்கிற அந்த தன்மை அவரிடத்தில் இல்லை. அந்த காபில் அவர் சொன்னார், என்னோடு பிறந்திருக்கிற அந்த பெண் மிகவும் அழகு நிறைந்தவளாக இருக்கிறாள். ஹாபிலோடு பிறந்திருக்கிற அந்த பெண்ணை எனக்கு பிடிக்கவில்லை. என்னோடு பிறந்திருக்கிற அந்த பெண்ணை தான் நான் நேசிக்கிறேன், காதலிக்கிறேன். எனவே அந்த பெண்ணை தான் நான் நிக்காஹ் செய்வேன் என்பதாக சொன்னார். அல்லாஹ்வினுடைய கட்டளை அப்படி இருக்கிறது. ஹாபிலுக்கு ஆனால் தன்னுடைய சகோதரனுக்கு விட்டு கொடுக்கிற அந்த எண்ணம் காபிலுக்கு வரவில்லை. எந்த காரணத்தை கொண்டும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது, அதற்காக வேண்டி உன்னை கொலை செய்வதற்கும் நான் தயங்க மாட்டேன் என்பதாக காபில் சொன்னதோடு நிறுத்தி கொள்ளாமல் ஒரு கட்டத்தில் தன்னோடு பிறந்த தன்னுடைய அந்த சகோதரியை, அந்த பெண்ணை நிக்காஹ் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு கட்டத்தில் அந்த சகோதரனை கொலை செய்தார் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த கொலை உலகத்தில் நடைபெற்ற முதல் குற்றமாக, முதல் கொலையாக பார்க்கப்படுகிறது. ஏன், எதனால் நடைபெற்றது என்பதை குறித்து அல்லாஹு தஆலா சொல்கிற போது,
அவருக்கு விட்டு கொடுக்கிற அந்த தன்மை, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை அவனிடத்தில் இல்லாமல் போய்விட்டது என்பதை அல்லாஹு தாலா சுட்டி காட்டுகிறான். இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சுட்டி காட்ட விரும்புவது, பிறருக்கான ஹக்கை, பிறருக்கு சொந்தமான ஒன்றை உனக்கானதாக நீ கருதாதே. உனக்கானதாக, உனக்கே சொந்தமான ஒன்றாக இருந்தாலும் நீ அதை விட்டு கொடுத்து விடு என்பதைத்தான் இதன் மூலமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படி விட்டு கொடுக்கிற அந்த மனப்பான்மை இல்லாத போதுதான் உலகத்தில் குற்றங்கள், தவறுகள், பாவங்கள் அரங்கேற ஆரம்பிக்கிறது. அதன் மூலமாக கொலை நடக்கிறது. அதன் மூலமாக நரகத்திற்கே செல்கிற அந்த வழி ஏற்படுகிறது. விட்டு கொடுக்கிற அந்த மனப்பான்மை ஒவ்வொரு மனிதனிடத்திலும் வந்துவிட வேண்டும் என்பதை இந்த வரலாற்றின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு சுட்டி காட்டுகிறான். இந்த உலகத்தில் இன்றளவும் நடைபெற்று கொண்டிருக்கிற பல்வேறு மனக்கசப்புகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், பிரிவுகளாக இருக்கட்டும், குற்றங்களாக இருக்கட்டும், முழு முதற் காரணமாக அமைந்திருப்பது விட்டு கொடுக்கும் தன்மை இல்லாமல் இருப்பதுதான் என்றால் அது மிகையாகாது. அருமையானவர்களே, நற்குணங்களிலேயே மிகச்சிறந்த நற்குணமாக இருக்கிற, இன்றைக்கு சமூக மக்களிடத்திலே இல்லாமல் போய்விட்ட ஒன்றாக இந்த விட்டு கொடுக்கிற தன்மை இருக்கிறது. மன்னிக்கிற மனப்பான்மை, விட்டு கொடுக்கிற தன்மை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது அதை நம்மை சுவனத்தில் கொண்டு போய் சேர்க்கும். சஹாபாக்களுக்கு மத்தியில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மறுமையினுடைய நிகழ்வுகளை விவரித்து கொண்டிருந்தார்கள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் மறுமையினுடைய நிகழ்வுகளை விவரித்து கொண்டிருக்கிற போது சஹாபாக்கள் சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நிகழ்வுகளை எங்களுக்கு சுட்டி காட்டினார்கள். முதல் நிகழ்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மத்தியில் விவரிக்கிற போது ரசூலுடைய முகத்தில் மலர்ச்சி இல்லை, சிரிப்பு இல்லை. மிகவும் சோகம் தோய்ந்த முகத்தோடு சோகத்தினுடைய ரேகைகள் படர்ந்தவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் காணப்பட்டது. எங்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரித்தார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அநீதம் இழைப்பது என்பது அது கூடாது. இந்த உலகத்தில் செய்கிற அந்த அநீதத்திற்காக நாளை மறுமையில் அவன் வந்து வாதாடுவான். அவனுடைய எந்த மனிதன் அநீதம் இழைக்கப்பட்டிருக்கிறானோ அந்த மனிதன் அநீதமிழைத்தவனிடத்திலே வந்து நாளை மறுமையில் வாதாடி அவனுடைய நன்மைகளை எல்லாம் பிடுங்கிச் செல்வான் என்று சொல்லுகிற அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மத்தியில் விவரித்தார்கள், ஒரு மனிதன் நாளை மறுமையிலே அநீதமிழைக்கப்பட்ட ஒரு மனிதன் உலகத்தில் வாழுகிற போது, யா அல்லாஹ், இந்த மனிதன் எனக்கு இப்படி ஒரு தீங்கை இழைத்தான், என்னுடைய உள்ளத்தை உடைத்து விட்டான், என மனம் நோகும்படி நடந்து கொண்டான், எனக்கு அநீதமாக என்னுடைய இடத்தை அவன் அபகரித்து கொண்டான், எனக்கு துரோகம் இழைத்தான் என்றெல்லாம் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடத்தில் வாதாடுவதற்காக வந்து நிற்பான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அநீதமிழைக்கப்பட்ட அந்த மனிதனிடத்தில் கேட்பானாம், எப்பா மறுமையில இங்கே வந்து உலகத்தில் அநீதமிழைத்து விட்டான் என்பதாக சொல்லி வந்து நிற்கிறாயே, இந்த மனிதன் உனக்கு அநீதமிழைத்ததாக சொல்கிறாயே, இவனிடத்தில் இந்த மனிதனிடத்தில் நீ என்ன எதிர்பார்த்து வந்து நிற்கிறாய் என்பதாக கேட்பானாம். அப்பொழுது அநீதமிழைக்கப்பட்ட அந்த மனிதன் சொல்வானாம், யா அல்லாஹ், எனக்கு சுவனத்திற்கு செல்வதற்கு நன்மைகள் தேவைப்படுகிறது, சுவனத்தினுடைய அந்தஸ்து உயர்வதற்கு எனக்கு நன்மைகள் தேவைப்படுகிறது. எனவே உலகத்தில் அவனோடு நான் வாழுகிற போது அவன் செய்த அந்த அநீதத்திற்கு ஈடாக இந்த மறுமையில் அவனுடைய நன்மைகளை எல்லாம் எனக்கு பிடுங்கி தந்துவிடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் அவன் முறையிடுகிற போது அந்த மனிதனிடத்தில் அல்லாஹு தஆலா கேட்பானாம், எப்பா உன்னுடைய நன்மையெல்லாம் அவன் கேட்கிறானே, இதுக்கு உன்னிடத்தில் என்ன பதில் வைத்திருக்கிறா என்பதாக கேட்கிற போது அந்த மனுஷன் சொல்லுவானா, யா அல்லாஹ், கொடுப்பதற்காக என்னிடத்தில் எந்த நன்மைகளும் இல்லை, பாவங்களால் நான் நிறைந்து போய் இருக்கிறேன், அவனிடத்தில் கொடுப்பதற்கு எனக்கு எந்த நன்மைகளும் இல்லை, யா அல்லாஹ், எப்படி கொடுப்பேன் என்பதாக சொல்கிற போது இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அநீதமிழைக்கப்பட்ட இந்த மனிதனிடத்தில் அவன்கிட்ட தான் நன்மை இல்லைன்னு சொல்றானப்பா, இப்ப என்ன செய்யலாம் என்று கேட்கிற அந்த நேரத்தில் அநீதமிழைக்கப்பட்ட அந்த மனிதன் சொல்வானாம், யா அல்லாஹ், என்னிடத்தில் நன்மைகள் இருந்தாலும் என்னிடத்திலும் பாவங்கள் இருக்கிறது, தீமைகள் இருக்கிறது, உலகத்தில் வாழ்கிற பொழுது எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கிறேன்,
நான் பாவங்களே இல்லாத பரிசுத்தமானவனாக ஆக வேண்டும், சுவனத்திற்கு நான் செல்ல வேண்டும். எனவே என்னிடத்தில் இருக்கிற பாவங்களை எல்லாம் தூக்கி அவனுக்கு, அவன் இழைத்த அந்த அநீதத்திற்கு பகரமாக அவனிடத்திலே கொடுத்து விடு என்பதாக அந்த மனிதன் சொல்லுவான். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த அநீதம் இழைக்கப்பட்ட அந்த மனிதன் செய்த அந்த பாவங்கள் தீமைகளை எல்லாம் எடுத்து இந்த உலகத்தில் அநீதம் இழைத்த அந்த மனிதன் மீது சுமத்தி விடுவான். அவன் பாவங்கள் நிறைந்தவனாக பாவ மூட்டைகளை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு நரகத்தின் பக்கம் அவன் இழுத்து செல்லப்படுவான் என்று சொல்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் வாடி போயிருந்தது. காரணம், என்னுடைய உம்மத், என்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் அவன் உலகத்தில் வாழுகிற போது அநீதம் இழைத்ததற்காக வேண்டி அவன் செய்த அந்த அநீதத்தின் காரணத்தினால் பிறருடைய பாவங்களை எல்லாம் இவன் சுமந்து கொண்டு நரகவாசியாகி நரகத்திற்கு அவன் இழுத்து செல்லப்படுகிறானே என்பதை பார்த்து என்னுடைய சமூகத்தில் என்னுடைய உம்மத்தில் உள்ள ஒருவன் நரகத்தின் பக்கம் செல்கிறானே என்கிற அந்த கவலைதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சோகத்தினுடைய ரேகைகள் படர்ந்திருந்ததை நாங்கள் பார்த்தோம் என்பதாக நபித்தோழர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இரண்டாவதாக ஒரு நிகழ்வை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரித்தார்கள். நாளை மறுமையில் சுவனத்தை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா காண்பிப்பான். அல்லாஹ் அந்த மனிதனை நோக்கி அந்த சுவனத்தினுடைய அழகை, அந்த பிரம்மாண்டத்தை அந்த மனிதனுக்கு எடுத்து காட்டுவான். அழகிய காட்சிகளும் ஆறுகளும் கோட்டைகளும் கொண்ட அந்த சுவனத்தை காண்பித்து, இதோ இந்த சுவனத்தை பார் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிற போது அந்த சுவனத்தினுடைய அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து பிரமித்து போய் நிற்கிற அந்த மனிதன், இந்த சுவனத்தை இதை யாராவது விலை கொடுத்து வாங்க முடியுமா? எந்த நபிக்காக வேண்டி இந்த சுவனத்தை யா அல்லாஹ் நீ தயார் செய்து வைத்திருக்கிறாய்? எந்த சுகதாக்களுக்காக, இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்களுக்காக இந்த சுவனத்தை நீ தயார் செய்து வைத்திருக்கிறாய்? எந்த நல்லவர்களுக்காக இந்த சுவனத்தை நீ தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்பதாக அந்த மனிதன் கேட்கிற அந்த நேரத்தில், இல்லை இல்லை, நான் எந்த நபிமார்களுக்காகவும் எந்த சுஹதாக்களுக்காகவும் எந்த சித்தீக்களுக்காகவும் இந்த சுவனத்தை நான் தயார் செய்யவில்லை என்பதாக சொல்வான். அப்படியானால் இதை யார் விலை கொடுத்து வாங்குகிறார்களோ அவர்களுக்கு இதை நான் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிற போது, அதை எப்படி நான் விலை கொடுத்து வாங்குவது? இதை விலை கொடுத்து வாங்க முடியுமா? இதற்கு என்ன விலை கொண்டால் கொடுத்து விட முடியும் என்பதாக அந்த அடியான் கேட்பானாம். அப்போது அப்படி கேட்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்வான், உன்னால் கூட இந்த சுவனத்தை விலை கொடுத்து வாங்க முடியும் என்பதாக சொல்வானாம். சொல்லிவிட்டு, என்னால் எப்படி வாங்க முடியும் என்பதாக, எனக்கு என்ன விலை கொடுத்து விட முடியும் என்பதாக அந்த மனிதன் கேட்கிற பொழுது அப்பொழுது அல்லாஹ் சொல்வான், உன்னுடைய உலகத்தில் உன்னோடு வாழ்கிற உன்னுடைய சகோதரர்கள், உறவுகள் எவ்வளவோ பாவம் செய்திருக்கிறார்கள், உனக்கு தீங்கிழைத்திருக்கலாம். அவர்களை மன்னிக்கிற தன்மை உன்னிடத்தில் இருக்குமானால், அல் அஃபு அன் அஹீக, நீ உன்னுடைய சகோதரன் அவனை தண்டிக்கிற அதிகாரத்தில் நீ இருக்கிறாய், இப்பொழுது அவனை நீ மன்னிப்பாய் என்று சொன்னால், நீ உன்னோடு இருக்கிற உன்னுடைய சகோதரனை மன்னித்து அவனை நீ விட்டு கொடுத்தால் உனக்கு இந்த சுவனத்தை நான் தருகிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிற போது, லகத் அஃபௌத அன்ஹு யா ரப்பி, இதோ நான் மன்னித்து விட்டேன் யா அல்லாஹ் என்பதாக அந்த மனிதன் சொல்லுவான். சுதுபியதி அஹீக வ அத்ஹலல் ஜன்னah. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த சகோதரனை அந்த மனிதன் மன்னித்தானோ அவனுடைய கரத்தை நீ பிடித்துக்கொள் என்பதாக சொல்வானா. உன்னுடைய சகோதரருடைய அந்த கரத்தை நீ பிடித்துக்கொள், நீங்கள் இருவரும் சுவனத்திற்குள் செல்லுங்கள், உங்களுக்காக அந்த சுவனத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்பதாக அந்த சுவனத்திற்குள் இருவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனுப்பி வைப்பான் என்பதாக சொல்லுகிற அந்த நேரத்தில், வஹுனா லஹிகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஃபரிஹத, என்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு சகோதரர்கள், ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை விட்டு கொடுத்து மன்னிக்கிற தன்மை அவனிடத்தில் இருப்பதன் காரணத்தினால் அவர்கள் இருவரும் கரங்களை பற்றி பிடித்துக் கொண்டு சுவனத்திற்குள் செல்லுகிற அந்த நிலையை பார்த்து, என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் சுவனத்திற்குள் செல்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியால் சிரித்தார்கள் என்பதை இதை அறிவிக்கிற நபித்தோழர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், சுவனத்தினுடைய உச்சத்தையே நமக்கு தரக்கூடியதாக இந்த விட்டு கொடுக்கிற தன்மை நம்மிடம் இருக்கும் என்று சொன்னால் அது சுவனத்தை நமக்கு பெற்றுத்தரும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஆனால்
இன்றைக்கு இந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைதான் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிற நிலையை பார்க்கிறோம். வரலாற்றினுடைய நிகழ்வுகளை எடுத்து பாருங்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடைசி நேரம், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கத்தியால் குத்துப்பட்டவர்களாக சக்கராத்தினுடைய நிலையில் இருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்தில் அவர்களுடைய உயிர் ரூஹ் பிரிய போகிறது. இந்த நேரத்தில் தன்னுடைய மகனார் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மகனே, எனக்கு கடைசி ஒரு ஆசை ஒன்று இருக்கிறது. அந்த ஆசை என்னவென்றால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் வாழ்ந்தேன். என்னுடைய தோழர் ஆருயிர் நண்பர் அபூபக்கர் சித்தீக்கோடு நான் வாழ்ந்தேன். நான் மரணிக்க இருக்கிறேன். என்னுடைய கபரினுடைய வாழ்க்கையும் அவர்களோடு கழிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எங்கே அடங்கி இருக்கிறார்கள்? அவர்களுடைய கபர் எங்கே அமைந்திருக்கிறது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே அடங்கி இருக்கிறார்கள். அவருடைய கபர் அமைந்திருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தந்தை நபிகள் பெருமானார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கணவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தந்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய வீட்டில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வீட்டில் எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆனால் என்னுடைய ஹபீபோடு, என்னுடைய தோழர் அபூபக்கரோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கடைசி ஆசை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்களிடத்தில் போய் என்னுடைய தந்தையின் கடைசி ஆசை இது என்பதாக சொல்லி அனுமதி கேட்டு பாருங்கள். அந்த ரசூலுக்கு பக்கத்திலே, அந்த அபூபக்கருக்கு பக்கத்திலே நானும் அடக்கம் செய்யப்பட வேண்டும். அவர்கள் அதற்கு அனுமதி கொடுத்தால் என்னை நீங்கள் அங்கே அடக்கம் செய்யுங்கள். மறுத்து விட்டார்கள் என்று சொன்னால் மறுப்பதற்கான எல்லா உரிமையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லை. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சொந்த வீடு. அவர்கள் மறுத்து விட்டார்கள் என்று சொன்னால் எல்லா பொதுமக்களையும் அடக்கம் செய்யப்படுகிற அந்த ஜன்னத்துல் பக்கீயில் என்னை அடக்கம் செய்து விடுங்கள் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஓடோடி வருகிறார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில், உம்மஹாத்துல் முஃமினீன், என்னுடைய தந்தையினுடைய கடைசி ஆசை உங்களுடைய வீட்டில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில், உங்களுடைய தந்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருகாமையில் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டுமே என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் உங்களுக்கு முழு உரிமையும் இருக்கிற வீடாக அது இருக்கிறது. என்னுடைய தந்தைக்கு அந்த வீட்டில் உரிமை இல்லை. ஆனால் என் தந்தையின் கடைசி ஆசை என்னையே உங்களிடத்திலே கேட்டு வர சொன்னார்கள் என்னுடைய தந்தை. நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள் என்பதாக கேட்டபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நினைத்திருந்தால் அந்த கணத்திலேயே முடியாது என்பதாக மறுத்திருக்கலாம். அதற்கான முழு தகுதியும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முழு உரிமையும் உண்டு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என்னுடைய தந்தையோடு இருக்கிற, அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இந்த வீடு இருக்கிறதே, இந்த உலகத்திலேயே எனக்கு ஒரு பிரியமான பூமி, ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் அது என்னுடைய இல்லம், என்னுடைய வீடு தான். என்னுடைய கணவர் இருக்கிற இடமல்லவா, என்னுடைய தந்தை இருக்கிற இடமல்லவா, இதுதான் இந்த உலகத்திலேயே எனக்கு இருக்கிற இடங்களெல்லாம் மிகவும் பிடித்தமான இடம். ஆனாலும் உமர் இப்னு கத்தாப் இந்த இடத்தில் நான் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதாக கேட்கிறார் என்று சொன்னால் அதற்கான முழு தகுதியும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த கணத்திலேயே நான் வீட்டை விட்டு வெளியே செல்கிறேன். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு வந்து என்னுடைய தந்தைக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யுங்கள் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விட்டு கொடுத்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சமூகத்தில் இப்படி ஒரு நிகழ்வை எங்காவது பார்க்க முடியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனக்கு உலகத்திலேயே பிடித்தமான இடம் என்பதாக சொல்கிறார்கள். தன்னுடைய கணவர் வஃபாத்தாக இருக்கிற, அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற, தன்னுடைய தந்தை இருக்கிற, தனக்கு உரிமையான வீடு அது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விட்டு கொடுத்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அந்த வீட்டிற்கு முன்னால் கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னால் அவர்களுடைய வசியத்தின்படி கீழே வைக்கப்படுகிறது. அந்த நேரத்திலும் கேட்கப்படுகிறது, கலீஃபா என்பதற்காக வேண்டி பயந்து நீங்கள் அந்த அறிவிப்பை கொடுத்தீர்களா? இந்த இடத்தில் அடக்கம் செய்யட்டும் என்பதாக சொன்னீர்களா? அல்லது நீங்கள் முழு உரிமையோடு நீங்கள் விட்டு கொடுத்தீர்களா என்பதை சொல்லுங்கள். நீங்கள் முழு உரிமையோடு விட்டு கொடுத்தால் இந்த வீட்டில் எங்கள் தந்தை அடக்கம் செய்ய சொன்னார்கள்.
இல்லை என்று சொன்னால் ஜன்னத்துல் பக்கீக்கு கொண்டு செல்ல சொல்லி இருக்கிறார் என்பதாக சொன்னபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முழு மனதோடு நான் விட்டுக் கொடுக்கிறேன் என்பதாக அங்கே விட்டு கொடுத்தார்கள் என்று சொன்னால் இந்த சமூகத்திற்கு இன்றைய தேவை என்பது இல்லாமல் போயிருப்பதும் இந்த விட்டு கொடுக்கிற தன்மைதான். அந்த விட்டு கொடுக்கிற அந்த எண்ணம், விட்டு கொடுக்கிற தன்மை இல்லாததின் காரணத்தினால் தான் ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்த சகோதரர்களாக இருப்பவர்கள் ஒரு ஜான் இடத்தை விட்டு கொடுப்பதற்கு மனமில்லாமல் தான் எத்தனையோ ஆண்டு காலமாக பேசாமல் இருக்கிற, விட்டு கொடுக்கிற மனமில்லாமல் பேசாமலேயே மரணித்து விடுகிற, நீ மௌத்தானா கூட மூஞ்சில முழிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற நிலைகளை எல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த சமூகத்தில் இல்லாமல் இருக்கிற ஒன்றாக இந்த விட்டு கொடுக்கிற தன்மை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எருமூக்கினுடைய போர்க்களத்தில் நடந்த நிகழ்வுகள் உங்களுக்கெல்லாம் தெரியும். தண்ணீர் தாகத்தால் அந்த நபித்தோழர்கள் கிடக்கிற போது தாகம் தாகம் என்பதாக ஒரு நபித்தோழர் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் வெகு தூரத்தில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. பக்கத்தில் வெட்டுண்டு கிடக்கிற இன்னொரு நபித்தோழர் எனக்கு தாகமாக இருக்கிறது, எனக்கு தண்ணீர் என்பதாக கேட்கிற அந்த நேரம் முதலில் தண்ணீர் கேட்ட இந்த நபித்தோழர் சொன்னார், என்னுடைய தேவை எனக்கு பெரிதல்ல, என்னுடைய தாகம் எனக்கு பெரிதல்ல, என்னுடைய சகோதரனுக்காக நான் விட்டு கொடுக்கிறேன், அவருக்கு முதலிலே அந்த தண்ணீரை கொண்டு போய் கொடுங்கள் என்பதாக சொன்னார். அவருக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு நபித்தோழர் தண்ணீர் கேட்கிறார். இந்த இரண்டாவதாக தண்ணீர் கேட்ட இந்த நபித்தோழர் சொன்னார், எனக்கு என்னுடைய தாகம் பெரிதல்ல, எனக்கு என்னுடைய தேவை பெரிதல்ல, என்னுடைய உயிர் பெரிதல்ல, அவருக்காக நான் விட்டுக் கொடுக்கிறேன், அந்த தண்ணீரை அவரிடத்திலே கொண்டு போய் கொடுங்கள் என்பதாக சொன்னார். மூன்றாவது நபித்தோழர் சொன்னார், முதலாவதாக தண்ணீர் கேட்ட அந்த நபித்தோழர் அவர் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார், என்னுடைய தாகமோ என்னுடைய தேவையோ எனக்கு பெரிதல்ல, நான் விட்டுக் கொடுக்கிறேன், அந்த நபித்தோழருக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுங்கள் என்பதாக சொல்ல, இப்படி ஒவ்வொரு நபித்தோழர்களுக்கும் அந்த தண்ணீரை கொண்டு போய் கொடுக்க அந்த கடைசி தருணத்தில், அந்த கடைசி நேரத்தில் அந்த தண்ணீரை கூட அவர்களால் குடிக்க முடியவில்லை. அவர்கள் ஒவ்வொருவரும் ஷஹீதானார்கள். இந்த உலகத்தை விட்டு அவர்களுடைய உயிர் பெறுகின்ற அந்த கடைசி நேரத்திலும் கூட என்னுடைய தோழன், என்னுடைய சகோதரன் என்பதாக சொல்லி பிறருக்காக விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மையோடு அவர்கள் உயிரையே திறந்தார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இந்த விட்டுக் கொடுக்கிற தன்மை இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த விட்டுக் கொடுக்கிற தன்மை நம்மிடத்தில் இருக்குமானால் அது சுவனத்தினுடைய உச்சத்தை நம்மை தொட வைக்கும் என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாயக வாக்காக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு விட்டு கொடுத்து பழகுவோம், விட்டு கொடுப்போம், உச்சம் தொடுவோம், மன்னித்து பழகுவோம், சகோதரத்துவத்தை பேணுவோம், உயர்ந்த சுவனத்தினுடைய அந்தஸ்தை பெறுவோம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.